எப்போது போர் ஏற்படும் என்று சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு நாடுகளும் தங்களை பாதுகாப்பதற்காக ஆயுத பலத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய அறிவிப்பு தான் உலக நாடுகளுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அதாவது இஸ்ரேலை பொறுத்தவரையிலும் அவர்கள் எதிரி நாடுகள் அவர்களை இஸ்ரேலை தாக்கினால் அதை வானில் இடைமறித்து அழிக்கக்கூடிய அளவிலான ஒரு நவீன ஒரு பாதுகாப்பு கவசம் அயன் டோம் என்று சொல்லக்கூடிய நவீன பாதுகாப்பு கவசம் என்பது அவர்கள் வசம் இருக்கின்றது. அதன் மூலமாக எதிரி நாடுகளிடமிருந்து வரக்கூடிய தாக்குதல்களை துல்லியமாக அழிக்கக்கூடிய திறன், வானிலை இடைமறித்து அழிக்கக்கூடிய திறன் இஸ்ரேலிடம் இருக்கின்றது. அதே போன்ற சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் போர் பதட்ட சூழலின் போது கூட பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை நம்முடைய வான் பாதுகாப்பு கவசம் S-400 ஆசாசேட் உள்ளிட்ட வான் பாதுகாப்பு கவசங்கள் இடைமறித்து அழித்தன. இந்த நிலையில்தான் அதற்கும் இது எல்லாத்தையும் விட மேம்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய அந்த திட்டம் என்பதுதான் உலக நாடுகள் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அதாவது அந்த திட்டம் என்பது கோல்டன் டோம், அதாவது தங்க பாதுகாப்பு கவசத்தை அமெரிக்காவில் அமைக்க இருப்பதாக டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார். இதுவரையிலும் இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு கவசங்களில் அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு கவசம் கோல்டன் டோம் என்று சொல்லக்கூடிய தங்க கூண்டு ஏவுகணைகள் பாதுகாப்பு கவசம் என்பது மிகப்பெரிய மேம்பட்டதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த 3 ஆண்டுகளில் இது அமெரிக்காவில் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட இது 15 லட்சம் இந்திய ரூபாயில் மதிப்போடு பார்த்தோம் என்றால் 15 லட்சம் கோடியில் இது முழுவதுமாக அமைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்றால் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் அமெரிக்காவை பாதுகாக்கக்கூடிய வகையில் அதிநவீன ஒரு பாதுகாப்பு கேடயத்தை உருவாக்கும் என்று தெரிவித்திருந்தேன். அதை தான் தற்போது அறிவிக்கின்றேன் என்று டிரம்ப் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அந்த அயன் டோம் அதிலும் மேம்பட்டதாக பார்க்கப்படக்கூடிய இந்த தங்க கூண்டு ஏவுகணை பாதுகாப்பு கவசம் கோல்டன் டோம் பொறுத்தவரையில் இது முழுக்க அமெரிக்காவை முழுவதுமாக பாதுகாக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த போர் பதற்றமான சூழல் ஏற்படும் போது எதிரி நாடுகளிடமிருந்து மட்டுமல்ல, அதாவது நிலம் நீர் மட்டுமல்ல, விண்வெளியிலிருந்து அமெரிக்காவை தாக்கினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதையெல்லாம் இடைமறித்து அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பாதுகாப்பு கவசமாக இந்த கோல்டன் டோம் இருக்கும் என்று அமெரிக்காவுடைய அதிபர் தெரிவித்திருக்கிறார். இது முழுவதுமாக அமைக்கப்பட்ட பின்னர், இந்த கோல்டன் டோம் முழுவதுமாக அமைக்கப்பட்ட பின்னர் உலகினுடைய பிற இடங்களில் இருந்து ஏவப்படக்கூடிய ஏவுகணை மட்டுமல்ல, விண்வெளியில் இருந்து ஏவப்படக்கூடிய ஏவுகணை கூட இடைமறிக்கும் திறன் கொண்டதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இது அமெரிக்காவுடைய விண்வெளி படையினுடைய ஜெனரல் மைக்கேல் குட்லின் இதற்கு தலைமை தாங்குவார் என்றும், கனடா கூட இதற்கு ஒரு பகுதியாக இருக்க ஆர்வம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். விண்வெளி அடிப்படையிலான சென்சார்கள் மற்றும் இடைமறித்தல் உள்ளிட்ட அடுத்த தலைமுறை தொழில்நுட்பங்கள் அதை பயன்படுத்தக்கூடிய வகையில் நிலம், கடல், விண்வெளி என எந்த பகுதியிலிருந்து தாக்கினாலும் இது இடைமறிக்கும், எந்த பகுதியிலும் இது முழுவதுமாக பயன்படுத்த முடியும். அந்த அளவுக்கு ஒரு நவீனமான தன்மை கொண்டதாக இந்த கோல்டன் டோம் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த பெயரை பொறுத்தவரை ஏற்கனவே இஸ்ரேலிடம் அயன் டோம் உள்ளது, அதில் மேம்பட்டதாக இந்த கோல்டன் டோம் பார்க்கப்படுகிறது. இது மிகப்பெரிய அளவிலான ஒட்டுமொத்தமாக உலக அளவில் பார்த்தோம் என்றால் இந்த பாதுகாப்பு கவசங்கள் இடைமறித்து அழிக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு கவசங்களுடைய தேவை என்பது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அதை அனைத்தையும் புரட்டி போடக்கூடிய வகையிலான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக அமெரிக்காவை முழுவதுமாக பாதுகாக்கக்கூடிய கவசமாக இந்த கோல்டன் டோம் இருக்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதை மேற்கொள்ளக்கூடிய பணிகள் தொடங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே ரஷ்யா, சீனா இந்த கோல்டன் டோம் திட்டத்தை அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலான அவர்களை கருத்துக்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். இது முழுக்க உலக அளவில் ஒரு போர்க்களமாக மாற்றக்கூடிய ஒரு ஆபத்து இருப்பதாக ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவினுடைய இந்த திட்டத்துக்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த திட்டம் பொறுத்தவரையில் பெரிய அளவிலான போர் நடத்துவதற்கான சூழலை இது ஏற்படுத்தும் என்றும், அதாவது விண்வெளி போர் நடவடிக்கை விண்வெளி அளவில் விண்வெளியில் தாக்கக்கூடியதெல்லாம் தடுக்கக்கூடியது என்றால் இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையிலாக அமெரிக்காவின் திட்டம் என்பது இருக்கும் என்றும், ஆயுத தளத்தை கணிசமாக வலுப்படுத்துவதற்கு வெளிப்பாடாகவே இது பார்க்கப்படுது என்றும் ஏற்கனவே கிரெம்ளின் வெளியிட்டக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக இதற்கு சீனா, ரஷ்யா இது தொடர்பாக அவர்கள் அவருடைய கருத்து தெரிவித்திருந்தாலும் கூட அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உறுதியாக இருக்கின்றார். அடுத்த 3 ஆண்டுகளில் செயல்பாட்டுக்கு வரும். முழுக்க அமெரிக்காவை இது முழுவதுமாக பாதுகாக்கும் கோல்டன் டோம், அதாவது விண்வெளியில் இருந்து நிலம், நீர் மட்டுமல்ல
விண்வெளியிலிருந்து அமெரிக்காவை தாக்கினாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அதற்கான திட்டம் தான் இந்த கோல்டன் டோம் அடுத்த 3 ஆண்டுகளில் செயல்பாட்டுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.